உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்ததாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எகபா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்ததாமே இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையும் உங்களுக்குள்ள இறங்கி வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக இந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கு. இந்த வார்த்தைகள் நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மளை இந்த வேளையில அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படும் போது நம்மளுடைய காதுகளில் அந்த வார்த்தையை கேட்கும் போது உண்மையாக அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது இன்னைக்கு ஏதோ ஒன்று தேவன் நம்ம மத்தியில் செய்ய போகிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை நம்ம மத்தியில் அவர் செய்ய போகிறவராக இருக்கிறார். அதுக்காக இந்த வார்த்தைக்காக கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் இந்த வேலையில காண செய்தியும் நன்றி. ஆண்டவரே உடைய வார்த்தைகளும் ஆண்டவரே உடைய வெளிப்படுத்தல்களும் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாவருடைய காதுகள் இந்த வார்த்தைகள் போய் கேட்கிறார்களோ அவருடைய காரியங்கள் ஆண்டவரே என்னவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் விடுதலை ஆகட்டும் ராஜா. இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம். கர்த்தாவின் வார்த்தைகள் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நம்ம வேதத்தின் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஏசப்பாவுடைய சுபாவங்கள் எப்படி இருந்தது. அவர் இந்த நாட்களில் 3 வருஷம் நம்ம மத்தியில் அவர் 3 வருஷங்கள் ஊழியங்களை அவர் செய்து போனவராக இருக்கிறார். அநேக அற்புதங்களை தேவன் செய்தார். அநேக போதிச்சாரு. மகத்துவங்களை தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதுல 19ஆவது வசனத்தை வாசிப்போம். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், வாக்குவாதங்களை செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பது, அவருடைய சத்தங்களை ஒருவனும் வீதியில் கேட்க மாட்டார். அந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இது யாரை குறித்து பேசுகிறார் என்ற வேதத்துல நம்ம பார்க்கும்போது ஏசப்பாவுடைய சுபாவத்தை குறித்து, ஏசப்பாவுடைய காரியத்தை அவரு வாக்குவாதங்கள் அவரு செய்யக்கூடிய ஒரு தேவன் கிடையாது. அவர் எப்போது ஆனாலும் கூட அவர்களை என்ன பண்ணல, ஜனங்க விடல, அவரை எல்லாவற்றிலும் செய்ய பண்ணார். ஆனா அவருடைய வார்த்தைகள் ஆகட்டும், அவருடைய சொற்கள் ஆகட்டும் எல்லாமே வீதியில கேட்கப்படாமல் அவர் எப்படி அவர் வாழ்ந்தார் இந்த உலகத்துல என்று பார்க்கும்போது அவர் பேசுகிறது இன்னொருத்தருக்குறோ அது ஒரு இடதல் இல்லாதபடிக்கு, இன்னொருத்தருக்கு நோகு வராதபடிக்கு, அவர் ஒத்துமையிலையும் குறை சொல்லாதபடிக்கு நம்மளை எல்லாம் மீட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தேவன் ரட்சித்து கொண்டு வந்தவராக இருக்கிறார். நம்மளை நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாவங்களையும் எல்லாவற்றிலையும் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை என்ன பண்ணியிருக்கார், நம்மளை ஒரு நீதிமானாகவும் ஒரு பரிசுத்தமானாகவும் கர்த்தர் நம்மளை வைத்தவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து அவர் எப்படி போனாரோ அதே போல நம்மளும் இந்த வீர் உள்ள நாட்களெல்லாம் தேவனுக்காக நம்ம வாழ்ந்து நம்ம போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் அந்த விஷயங்களை தேவன் ஆழமாக கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த விஷயங்களை நம்ம பண்ணும் போது இன்னொருத்தர் மேல குறை சொல்லி கொண்டு இன்னொருத்தர் மேல நம்ம நிந்தைகளையும் அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கும் போது இந்த காரியங்கள் தேவனுடைய காரியங்கள் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் கூக்குரலிட மாட்டார், வீதிகள்ல அவர் கூக்குரலிட மாட்டார். அப்படியாப்பட்ட ஒரு அமைதி உள்ள ஒரு தேவன், அப்படியாப்பட்ட ஒரு மகிமை உள்ள தேவன், அவரை போல இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு அது குறித்து தான் இன்னைக்கு வேதத்தில் நிமித்தம் சில விஷயங்கள நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிற இந்த இடத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது குறித்து நம்ம இன்னும் ஆழமாக நம்ம வாசிக்கும் போது காரியங்களை நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தல 11ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால், பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறதுனால நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பாருங்க, இந்த கொரிந்தியர் சபைக்கு அந்த இடத்துல பவுல் எச்சரிக்கிற காரியம், உங்களுக்குள்ள அந்த வாக்குவாதங்கள் பொறாமைகளும் உங்களுக்குள்ள இருக்குது என்று அவர் என்ன பண்ணுகிறாரு சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. அதுலயே அந்த 3ஆவது அதிகாரத்தை 1ஆவது வசனத்தை வாசிப்போம். மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி
உங்களுடனே பேசக்கூடாமல் உங்களோடு கூட நான் பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் மாம்சத்தின்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. எண்ணி பேச வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுலயும் அந்த இடத்துல பவுல் அருமையாக சொல்லுகிறார். அந்த இடத்துல இதுலயும் பொறாமை வாக்கு செய்கிறவர்களும் அந்த இடத்துல ஒரு கூட்டங்கள் இருந்ததா இருக்கிறது. அவர்களை எங்க எடுத்துன்னு போய் வைக்கிறார் என்று பார்க்கும்போது, அவர்கள் மாம்சத்தின்குரியவர்கள் அல்லவா, அவர்கள் மாம்சத்துல பேசக்கூடியவர்கள் அல்லவா என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. ஒருவேளை நமக்குள்ள அந்த வாக்கு காரியங்கள், நமக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும் போது நம்மளை எந்த ஒரு இதுல வைக்கிறோம் என்று பார்க்கும்போது மாம்சத்தின் காரியங்களுக்கு போகிறவர்களா இருக்கிறோம். அந்த சபைக்கு, அந்த ஜனங்களுக்கு அவர் எச்சரிக்கை பண்ணுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அந்த சபையில இருக்கிற ஜனங்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமைகளும், ஒருத்தர் மேல கசப்புகளையும், ஒருத்தர் மேலையும் நிந்தைகளையும் சொல்லி கொண்டிருந்த ஒரு காரியத்தை அங்க பவுல் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நீ நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் பெரியவனா என்ற இடத்துல குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய சில ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆனா வாக்குவாதங்கள் காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. அது செயல்படாமல் நம்ம போகிறவர்களுக்கு அந்த மாதிரி அந்த காரியங்கள்ல ஈடுபடுறவர்களை எங்கத்தின் போய் பவுல் வைக்கிறான்னு பார்க்கும்போது மாம்சத்தின்குரியவர்கள் எல்லாம், நீங்க மாம்சத்தை குறித்து யோசிக்கிறவர்கள். அப்ப நம்ம எதை குறித்து நம்ம யோசிக்கிறவர்களா இருக்கணும்னா ஆவிக்குரிய காரியங்களை நம்ம யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பிரிந்து போனதை அதை சமாதானமாய் கொண்டு வருவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ள பார்க்கும்போது பிரிவினைகள் உண்டாகிறதா இருக்குது. இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு பார்க்கும்போது அவர்களுக்குள்ள அந்த இயேசுவின் முழுமையான அன்பு வெளிப்படவில்லை. இன்னைக்கு இப்படியாக நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்ம இப்படியாக இல்லாதபடிக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவ பிரசனத்தை கொண்டு வருகிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் பவுல் சொல்றார். இன்னொரு வருஷத்தை வாசிப்போம். மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி. பாருங்க, அவரு பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த ஜனங்களை பார்த்து நீங்க மிக ஆவிக்குரிய ஜனங்கள் என்று நான் சொல்லி நம்பிக்கொண்டிருந்தேன். அவர் என்ன சொல்றார், பவுல் ஆவிக்குரிய ஜனங்கள் என்று அவர் என்ன பண்றாரு, அந்த சபை கொரிந்தியர் சபைகளை, அந்த கொரிந்தியர் சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை அவர் எப்படி காணுகிறார், எப்படி பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, அவர் ஆவிக்குரிய ஜனங்கள் அல்லவா, இவர்கள் ஆவிக்குரிய ஜனங்கள் அல்லவா, இவர்கள் நல்ல தேவனை பற்றி தெரிந்தவர்கள் அல்லவா, இவர் தேவ ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள் அல்லவா என்று அந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய காரியத்துக்கு அதை சொல்லிட்டு அது கீழே சொல்றாரு. பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும். பாருங்க, இப்ப என்ன சொல்றாருங்க, ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய ஜனம் என்று இந்த இடத்துல சொல்றாரு. ஆண்டவர் கீழே பார்க்கும்போது அவர்கள் அந்த ஜனங்களை பார்த்து பொறாமை உள்ளவர்களும் வாக்குவாதமும் பேதங்களும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்க எந்த மார்க்கமா நடந்து போறார்களோ மாம்சத்தின் நடந்து போகிறார்கள். அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, வேறுபாடுகள், அவர்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தது, அவர்களுக்குள்ள அந்த வாக்கு காரியங்கள், அவர்கள் அந்த காரியங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்கள் இல்லாதபடிக்கு நம்ம எடுத்து போட வேண்டும். தேவனுடைய காரியம் நமக்குள்ள, நம்ம சபைக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். ஒருவேளை அவரு மேல இவங்க சொல்றாங்களா, அந்த விஷயங்களை நம்ம எடுத்துட்டு பக்தி விருத்திக்குள்ள எது இருக்கிறதோ, தேவனுக்கு பிடித்த காரியம் என்ன இருக்கோ அதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ள வரக்கூடிய காரியமா இருக்கலாம். இன்னைக்கு அதை பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்போ இந்த வாக்குவாதங்களை பண்ணுங்கிறவங்க ஆண்டவர் எங்க வைக்கிறார்னா, அந்த மாம்சத்துக்குள்ள அவங்களை வைக்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்படுது, வாக்குவாதங்கள் செய்கிறவர்களை ஆண்டவர் சொல்றாரு ஒரு வியாதியும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வியாதியாக நமக்குள்ள காணப்படுகிறது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம், 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். அவன் இருமாப்புள்ளவனும். யார் இருமாப்புள்ளவர் சொல்லப்பட்டிருக்கு? இருமாப்புள்ளவர்கள் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். இப்ப சொல்லுங்க, யார
கொண்டவனாயிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. சொல்லுங்க, அந்த யார சொல்லப்பட்டிருக்கு? இருமாப்புள்ளவனும் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் தர்க்கங்களையும் நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். நோய் கொண்டவனாய் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகிறது. எந்த மனுஷனுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு? பொறாமை உள்ளவனோ, வாக்கு காரியங்களை விட்டு கொடுக்காத பேசுற காரியங்கள் ஆகட்டும், வாக்குவாதங்களை செய்கிறவர்களுக்கும் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் நோய்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள அந்த மாதிரி தர்க்கங்கள், அந்த மாதிரி காரியங்களை நம்ம என்னைக்கு நம்ம கொண்டு வருகிறோமோ, சபைக்குள்ள கொண்டு வருகிறோமோ, நமக்குள்ள கொண்டு வருகிறோமோ, அந்த ஓயாம என்ன பண்ணுகிறது? அந்த வியாதி என்றது நம்மளை என்ன பண்ணுகிறது? பின்தொடர்கிறதா இருக்கிறது. வியாதி நம்மளை பிடிக்கக்கூடியதா இருக்கிறது. வியாதி நம்மளை என்ன பண்ணுகிறது? நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களா இருக்கு. அநேக பேர்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சுகமாயிடும், சில பேருக்கு சுகமே ஆகாது நேரத்தில் இருக்கும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மாற்றணும். சில விஷயங்களை நமக்குள்ள மாற்றணும். இன்னைக்கு நமக்குள்ளே அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு இருக்காது. சிலருக்கு மேல குறை சொன்னதான் சிலருக்கு தூக்கமே வரும். சிலர் ஊழியக்காரர்கள் மேல குறை சொன்னதான் இன்னும் சிலருக்கு என்ன ஆகுறது? அப்பதான் உங்களுக்கு வெளிச்சம் உண்டானது போல இருக்கும். இன்னைக்கு வாக்குகளும் குறைகளும் இன்னைக்கு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு தர்க்கங்கள் வாக்கு பண்ணிக்கொண்டு அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதான் பவுல் சொல்றார், கொரிந்திய சபைகளுக்கு உங்களை ஆவிக்குரிய ஜனங்கள் என்று நான் காரியங்களை பார்க்கிறேன், ஆனா உங்களுக்குள்ள இத்தனை காரியங்கள் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள ஆகட்டும், நம்ம பவுல்களுக்கு ஆகட்டும், இந்த வார்த்தை இந்தபடி நம்ம செயல்படாதபடிக்கு, அந்த வியாதிகள் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நாவுகள்ல நம்ம என்ன பண்ணோம்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதான் யோபு சொல்றாரு, நீ பேசாம இருப்பதே உத்தமன்றாரு. யோபுல பாருங்க, அந்த ஒரு வசனத்தை 13:5 வாசித்து பாருங்க. நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமா இருக்கும். அது உங்களுக்கு ஞானமா இருக்கும்ன்றாரு. ஆண்டவர் சொல்ற, நீ பேசாம இருந்தாலே போதும். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? நீ பேசாம இருக்கும்போது உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார், உனக்காக ஒரு வழக்காடுவார், உனக்காக ஒரு ஜெயத்தை கொண்டு வருவார், உனக்காக வெற்றியை கொண்டு வருவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொன்னாலும், எவ்வளோ சொன்னாலும் அவங்க வாயை திறந்து பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. அவங்க வேண்டாமா, அதை பண்ணாதீங்க, அதை செய்யாதீங்கன்னா அவங்க வாயை மூடவே மாட்டாங்க. அவங்க வாயை திறந்து கொண்டு பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. நீங்க சில சபைகள்ல பாருங்க, நான் 20 வருஷம் சபை, நான் 20 வருஷமா உழைக்கிறேன் அந்த சபைக்கு, நான் இத்தனை வருஷமா வாழ்றேன், இப்படி ஒரு பெறாமையான ஒரு சண்டைகளை கலப்புகிற வார்த்தைகள் இன்னைக்கு சபைக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனம் மாறலனா நம்ம சபை மாறாதுங்க. நம்ம மனம் மாறலனா நம்முடைய தேசங்கள் மனம் மாறாதுங்க. நம்ம முதலாவது நம்ம மாற வேண்டும். நமக்குள்ள சொல்லான வார்த்தைகளை நம்ம எடுத்து போட வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஒரு வார்த்தை நம்ம விட்டுட்டோம்னா அந்த வார்த்தைய என்ன பண்றாங்க? செய்யற வரைக்கும், அவங்களுக்கு பழி வாங்குற வரைக்கும் அவங்களை என்ன பண்றது இல்ல, விழுதே கிடையாது. அன்னைக்கு அப்படி பேசிட்டே, நீ அன்னைக்கு அப்படி சொல்லிட்டே, உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு துக்கப்படுத்துகிற காரியங்கள், இன்னொருத்தர மனுஷர்களை துக்கப்படுத்துற காரியங்கள், இன்னொருத்தர வேதனைப்படுத்துற காரியங்களை, இன்னொரு ஊழியங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடிக்கு நம்ம எடுத்து போட வேண்டும். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையினால ஓயாம வியாதிகள் வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வியாதி எப்படி வருகிறது என்று பார்க்கும், பாவத்தின் நிமித்தம் வருகிறது. இன்னொன்று, நம்ம பேசுகிற நிமித்தமே நம்மளுக்கு என்ன ஆகுறது? சில வியாதிகள் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. அதுக்குதான் சொல்றாரு, நீ பேசாம இருப்பதே உத்தமோ என்றார். அப்போ ஏத்ராகத்துல 16 சொல்லப்பட்டிருக்கு, நீ மௌனமா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்றார். அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கும்போது, நம்ம மௌனமா இருக்கும்போது அவர் இறங்குவார், அவர் நம்ம யுத்தம் செய்வார், அவர் நம்மளுக்கு வெற்றியை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். 2 தீமோத்தியில எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிப்போம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான, கேட்கிறவர்களுக்கு கவிழ்த்து போடும்படியாகும் வாக்குவாதங்கள் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இங்க கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? வசனம்
வாக்குவாதங்களை செய்யாதபடிக்கு வாக்குவாதங்களை செய்யாதபடிக்கு எப்படியா இருக்கு சொல்றாரு? கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. என்ன பண்ணுமா? எச்சரித்து அவர்களுக்கு புத்தி சொல்லணுமா? யாருக்கு புத்தி சொல்லணுமா? வீணான காரியங்களை கொண்டு வருகிறவர்களுக்கு, வாக்கு காரியங்கள், அவர்கள் அந்த காரியங்களை கொண்டு வருகிறவர்களுக்கு என்ன பண்ணுகிறாரு? எச்சரிக்கை சொல்லு என்றார். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், பாருங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளையும் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான, கேட்கிறவர்களுக்கு செய்கிற காரியமாகட்டும், வாக்குவாதம் செய்யாதபடிக்கு, வாக்குவாதங்கள் செய்யாதபடிக்கும் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. வாக்குவாதங்கள் நமக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எது இருக்கக்கூடாது? வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சொல்லி நீ புத்தி சொல்லு என்றார். அப்போ ஒருவன் எதிரி பேசுகிறான் என்றால், ஒருவன் அந்த காரியங்களை கொண்டு வருகிறானா, நம்மளுக்கு என்ன சொல்றானா? அவர்களுக்கு புத்தி சொல்லு என்றார். இதான் பவுல் பண்றாரு இந்த இடத்துல. சிலருக்கு ஆண்டவர், சிலருக்கு அவர் வார்த்தைகளை சொல்லியிருக்கார், சிலருக்கு போதிச்சிருக்கார், சிலருக்கு புத்திமதிகளை அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, அந்த தீமோத்தி சபைகளுக்குள்ள கூட வாக்கு காரியங்கள் அந்த இடத்துல அவர்கள் செய்தவர்களா இருக்கார். வாக்குவாதங்கள் அவர்கள் செய்தவர்களா இருக்கிறார்கள். ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை அவர்கள் பேசினவரா இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ள, உங்களோட சரண்டங்களுக்குள்ள, உங்களுடைய ஏரியாக்குள்ள, உங்க சபைக்குள்ள அப்படி வீணான காரியங்கள் பேசுறவர்களா இருந்தா அவர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுங்க. இது சரியில்லை, இதை பேசுறது சரியில்லை. இன்னொரு குடும்பத்தை பத்தி பேசுறது நம்மளுக்கு இதே கிடையாது. இன்னொரு ஊழியத்தை குறித்து பேசுவதற்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. அது தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று நம்ம சபைகளுக்குள்ள நம்ம பக்தி விருத்தியை கொண்டு வருகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா இன்னைக்கு எப்படி நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும்? விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் இல்லை என்றால், இன்னைக்கு ஒரு மனத்தின் அந்த காரியம் இல்லை என்றால் எப்படி நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதான் பவுல் இந்த இடத்துல அவர் அந்த இடத்துல எல்லாம் சொல்லி வரும்போது அந்த அவர் சொல்றாரு, அந்த வாக்கு காரியங்கள் அவர் அந்த பண்ணும்போது அவர்களுக்கு வியாதி உண்டாகும் என்றார். வீணான பேசுகிற காரியங்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்றார். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டும்? நமக்குள்ளேருந்து சில காரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து நம்ம போட்டு கர்த்தருக்குள்ள நிலையாக நிற்கிறவர்களாக, ஆண்டவருக்குள்ள 30-60 பலன் கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பக்தி விருத்திக்கு எதுவானதோ அவைகளை பேசுங்க. பக்தி விருத்திக்கு எதுவானதோ அது நீங்க தியானிங்க. இல்லையா? இப்ப பாருங்க, நான் உங்களுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் பேசுறேன்னா இந்த அரை மணி நேரம் வார்த்தை, அதுல ஒரு வார்த்தையாவது உங்களுக்கு தொடப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல முழு பிரசங்கமே உங்களுக்கு தொடக்கூடிய காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தேட்டக்கூடிய காரியமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அநேக பேர்கள் இன்னைக்கு சபைகளுக்குள்ள பார்க்கும்போது வார்த்தைகளை அவங்க கேட்கவே மாட்டாங்க. வேற ஒரு சிந்தனையில உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. சிலர்லாம் எடுத்து உட்காந்து டிராயிங் எழுதிட்டு இருப்பாங்க. உட்காந்து பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டுதான் உட்காந்து டிராயிங் எழுதிட்டு இருப்பாங்க. சிலர் பொம்மையா வரைவாங்க. சிலர் கவிதைகள் எழுதிட்டு இருப்பாங்க. சபைக்குள்ள உக்காந்துட்டு அவரோ கத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்போம். நம்மளா ஊழியக்காரங்களாக கத்தி பிரசங்கம் பண்ணுவோம். நம்ம அலேலியோ சொன்னதான் அலேலியோ சொல்லுவாங்க, ஆமே சொன்னதான் ஆமே சொல்லுவாங்க. இல்ல ஊமை கொட்ட மாதிரியே சபையில உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படி ஆசீர்வாதம் நம்ம வீடுகளுக்குள்ள வரும்? எப்படி சபைகளுக்குள்ள வரும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஆண்டோட சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கொண்டு நீங்க இப்படி இருங்க, நீங்க இந்த ஒழுக்கத்துக்குள்ள இருங்க, இந்த டிசிப்ளினுக்குள்ள இருங்க, இந்த காரியத்துக்குள்ள இருந்தா நம்ம என்ன பண்றது? சபை கொடுத்து நம்ம என்ன பண்றதுல அதை ஏற்றுக்கொள்றது கிடையாது. நீங்க எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு என்ன உண்டு? டைம் இருக்கான தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தைகள், வீணான பேசுற காரியங்களுக்கு இவர்களை பத்தி பேசுவதற்கு மணி போகாது, டைம் போகாது. ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது நல்லா தூங்குவாங்க. சிலரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டே தூங்கின்னு இருப்பாங்க சபைக்குள்ள. அது என்ன அர்த்த கட்டம், என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு தெரியவே தெரியாது. அதுதான் சொல்றாரு, உன்னோட இதயத்துல இருந்து பிசாசு என்ன பண்றானா, நீ கேட்கறதுக்கு முன்பாக, நீ போறதுக்கு முன்னாடி ஒரு இதயத்துல இந்த வார்த்தை எடுத்து போட்டு என்ன பண்றானா, நீ ரட்சிக்கப்படாதபடிக்கு, நீ ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு உன்னை கவுத்து போட்டுக்கிறான்.
அப்போ என்ன பண்ணோம்னா, நீங்க ஒரு சபைக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருகிறதா, ஒரு வார்த்தை வருகிறதா, ஒரு ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறாரா, அதை கவனித்து கேளுங்க. இந்த வார தீத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம், 3ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து அங்கே பிதான சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷம் காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷங்கள் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அவருடைய கோபத்தில் அவர் ஆணையிட்டார். அப்போ இந்த இடத்துல 40 வருஷங்கள் தன காரியங்கள் ஊழியங்கள் படும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டுக்கிறது, அந்த ஜனங்கள் எப்படி நடந்தார்கள் என்று இன்னும் அந்த வசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. அப்போ பாருங்க, அதுல மிகவும் துக்கத்தோடு காரியங்களை சொல்லப்படுகிற காரியமா இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் விலகி போனவர்கள், சிலர் விலகி போனவர்களா இருக்கிறாங்க, சிலர் உறுதியாக பற்றி கொண்டவர்களா இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புத்திமதி சொல்லும் போது, ஒரு காரியங்கள்ல சொல்லும் போது அவர்கள் என்ன பண்றாங்க, விலகி போகிறவங்களா இருக்காங்க. 20 வருஷம் சர்ச்சைக்கு வருவாங்க, 30 வருஷம் சர்ச்சைக்கு வருவாங்க. ஆனா வரும்போது ஏதோ ஒரு வார்த்தை, அவர்களுக்கு ஒரு வார்த்தை விடும்போது அந்த வார்த்தை அவங்கள ஜீர்ணிக்க முடியாம என்ன பண்றாங்க, சபையும் தன் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற எங்கேயோ அவர்கள் போகக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதான் அந்த இடத்துல நம்ம அப்படி செய்யாதபடிக்கு நம்மளே என்ன பண்ண வேண்டும், சுத்திகரித்து கொள்ள வேண்டும். நம்மளே என்ன பண்ண வேண்டும், நமக்குள்ள இருக்கிற குறைகள், நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள், நமக்குள்ள இருக்கிற செயல்களை நம்ம எடுத்து போட வேண்டும், கர்த்தருடைய காரியங்களை கொண்டு வர வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 7 நாள் போய் தேவ சமூகத்துல இருந்து அவர் என்ன பண்ணுகிறாரு, தன்னை சுத்திகரித்து கொண்டு அவர் வர குறித்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது எபிக்கூரர்களும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவனோடு கூட வாக்குவாதங்களை செய்தார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று, சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். காண்கிறார் என்று அவன் இயேசுவை உயிர்த்தெழுதலையும் குறித்தும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது பவுல் அந்த இடத்துல என்ன சொல்றாரு, வேத வசனங்களை அவர் வாயாடியா இருக்காங்க. இவர் என்ன பேச போகிறாரோ, அந்நிய தேவதை பத்தி பேச போறாரோ என்று சொல்லி அந்த இடத்துல பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் அந்த இடத்துல அவர்கள் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, இவர் எதுல பேர் வாங்குறாரு என்று பார்க்கும்போது, பிரசங்கிப்பதிலையோ போதிப்பதிலையோ நல்ல வார்த்தை சொல்லுவதிலையோ அவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த ஜனங்களை இவரை பார்த்து நடுங்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா அங்க இடத்துல பவுல் பேசுகிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது, தேவனுடைய உயிர்த்தெழுந்த குறித்து, தேவன் மரித்தார், உயிரோடு எழுந்து வந்தார் என்று பகிரங்கமாக தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய காரியமா இருக்கிறது. இந்த கிலவசத்தெல்லாம் பார்க்கும்போது அவரும் போய் என்ன பண்ணுகிறாரு, தேவ சமூகத்துல போய் உக்காந்து 7 நாள் அவர் சுத்திகரித்து அவர் அந்த பிரசனத்தை ஒரு வல்லமையும் காரியங்களை பெற்றுக்கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சபைகளுக்குள்ள நம்ம பகிரங்கமாக தேவனுடைய வார்த்தை பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ வருஷம் சபைக்கு போறாங்க, ஒரு வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ண சொன்னா ஐயோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. தேவனை குறித்து பேச மாட்டுறாங்க. பைபிள்ல எங்க வசனம் இருக்குன்னு சொன்னா அதையும் தெரியாதுன்றாங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஞானமாய் சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு ஜாக்கிரதையாகவும் வார்த்தைகளை போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இருந்து என்ன வருகிறது என்று ஜனங்க பார்க்க வேண்டும். நமக்குள்ள இருந்து என்ன சண்டை வருதுன்னு பார்க்க கூடாது, இவங்க என்ன பிரிவினங்களை வருதுகள் என்று பார்க்க கூடாது. நமக்குள்ள இருந்து அன்பான வார்த்தைகள், நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவர்களா, நமக்குள்ள இருந்து கொண்டு வருகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்துல அநேக பேர்கள் வாய் திறந்தாலே
பொறாமைகளும் கசப்புகளும் வரக்கூடியதா இருக்கிறது. அநேக பேர் வாய்கள் திறந்தாலே சண்டைகளும் கலவரங்களும் உண்டாகக்கூடியதா இருக்கிறது. அநேக பேர்கள் பேசினாலே அந்த சபை ஒரு கலக்கத்துக்குள்ள போகிறது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஜீவன் உள்ள வார்த்தை, உயிர்த்தெழுந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து பேசும் போது அந்த இடத்துல எழுப்புதல் வர வேண்டும், அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்க வேண்டும், அந்த இடத்துல வியாதிஸ்தர்கள் குணமாகணும், பிசாசியுடைய காரியங்கள் விட்டு விலகி போக வேண்டும். என்னுடைய நாங்க பேசுகிற இயேசுவின் வார்த்தையால அநேக பேர் ரட்சிக்கப்படுவர்களா இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல எடுத்து யோவான்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதர்களுக்கும் சுத்திகரிப்பு குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதங்கள் உண்டானதா இருக்கிறது. இங்க கூட பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாகிறதா இருக்கிறது, ஒரு சண்டை காரியங்கள் வரக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது வாக்குவாதங்கள் இன்னைக்கு உண்டாகக்கூடிய காரியமா இருக்கிறது. நீங்களா நாங்களான்ற அந்த காரியங்களை உங்களுக்குள்ள அவங்க கொண்டு வருகிறவர்களா இருக்கிறாங்க. இந்த இடத்துல சிஷ்யர்களுக்குள்ளும் யூதர்களுக்குள்ளும் அந்த பிரிவினைகளை கொண்டு வருகிறவர்களா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சொல்றாரு, நம்ம சுத்திகரிப்பது நல்லதா, நம்ம சுத்தம் இல்லாத கெட்டதா, இப்படி எல்லாம் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம முழுமையாக தேவனுக்கு சுத்திகரித்து அப்படி ஊழியங்களையும் நம்ம உண்மையாக இருந்து செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அதுல அப்போஸ்தலர் 21:26 படிங்க. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே அவரோடு கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலியை செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தார். பாருங்க, இல்ல பவுல் என்ன பண்ணுகிறார் என்று பார்க்கும்போது அவரோ அந்த ஜனங்களுக்குள்ள அவர் சுத்திகரித்தார் என்று வேற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் அவர் போய் தேவ சன்னிதானத்துல சுத்திகரித்து கொண்டார் என்று வேத வசனம் இன்னைக்கு சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பொறாமைகள், நமக்குள்ள அந்த வாக்குவாதங்கள், நமக்குள்ள அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்கள் எதா இருந்தாலோ, இல்லை இன்னொரு மேல புறங்கொள்வதோ, இன்னொரு மேல சாடி சொல்வதோ, இன்னொரு பிரச்சனைகளுக்கு சபைக்குள்ள கொண்டு வருகிற காரியமாகட்டும், எல்லாமே அந்த வாக்குவாதங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவ சன்னிதானத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் 7 நாள் பவுலே அந்த இடத்தை சுத்திகரித்து கொண்டு அவர் வந்தார் என்று வேத வசனமுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 7 நாள் தேவ சமூகத்துல காத்திருந்து நம்ம வாங்கினவரான இன்னைக்கு நம்மளோட சொல்கள், நம்மளோட வார்த்தைகள் நம்ம சீர்படணும், பரிசுத்தமாகணும் என்று பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. தேவ சன்னிதானத்துல உட்கார்ந்து நம்மளை சுத்திகரிக்க வேண்டும், நம்மளை ஃபில்டர் பண்ண வேண்டும், நமக்குள்ள இருக்கிற வீணாத காரியங்கள் எடுக்க வேண்டும். வீணாத காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? எடுக்கக்கூடிய காரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் என்றால், ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் என்றால் அவர்களெல்லாம் ஒரு வருஷம் என்ன பண்ண 365 நாளும் அவங்க சுத்திகரிக்க வேண்டுமா. அப்பதான் அந்த ராஜா என்ன பண்ணுவாரா, ஒரு தகுதியான இடத்துக்கு அவர்களே நியமிப்பாராம். பாருங்க, எஸ்தர்ல வாசித்து இருக்கு, அந்த வருஷத்துல நம்ம ஜெபிக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 12வது வருஷத்தை வாசிப்போம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் 6 மாதம் சுகந்த தைலத்தினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்ட தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது அதுலதான் எஸ்தரான் என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளுகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் என்ன பண்றாங்க, 365 நாள் என்ன பண்றாங்க,
6 மாதம் உகந்த தைலத்தினால் அவர்கள் என்ன பண்றாங்க, சுத்திகரித்துக் கொள்ளுகிறாங்க. பாவங்கள் போகாதபடிக்கு, உலகத்தின் காரியங்கள் வராதபடிக்கு, காரியங்கள் இந்த உலகத்தின் சிந்தனைகள் எதுவும் வராதபடிக்கு அவங்களுடைய எல்லாவற்றிலையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்களை கொண்டு அந்த இடத்துல நிக்க வைக்கும் போது அதுக்கு பாத்திரமான இருக்கிறவர்களை அந்த இடத்துல ராஜா என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, 365 நாளும் சுத்திகரிக்கிறவர்களா இருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு நாள் நம்ம புது வருஷத்துல மட்டும் நம்ம ஏதோ ஒரு பாவத்தை அறிக்கை பண்ணி நம்ம விட்டுட்டு மீதினாலாம் நம்ம பாவம் செய்து திருப்பி புதிய வருஷத்துல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே சுத்திகரியும், என்ன ரட்சியும், என்ன விடுதலை ஆக்கும், இப்படிதான் நம்மளுடைய ஜபமா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற தவறுகள், நம்மளோட வாய்கள்ல இருந்து, நம்ம கண்கள்ல இருந்து, நம்மளோட செயல்கள்ல இருந்து செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவனே என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி 365 நாளும் நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ வார்த்தையால பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிரசனத்துல வல்லமை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய மகிமை பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். பரலோகத்தின் தரிசனங்களை காணுகிறவர்களா இருக்க வேண்டும். தைரியமாய் போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தைரியமாய் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறவர்களா இருக்க வேண்டும். தைரியமாக தேவனுடைய வார்த்தை பேசக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நமக்குள்ள கலக்கங்கள், சண்டைகள் இல்லாதபடிக்கு உண்மையான தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் தேவனே, நாங்க உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த வேலையிலப்பா எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நேர்த்தாண்டவரே அப்பா, வாக்குறுதிகளும் ஆண்டவரே, ஆண்டவரே பொறாமைகளும் எரிச்சல்களும் ஆண்டவரே எங்கள் சபைகளுக்குள்ள எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு எடுத்து போடும்படியான செபிக்கிறையா. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சுத்திகரிக்கிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மகிமைகளை காணுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.